அன்பாக்சிங் பண்ண போறோம். ஹே ஃபேமிலிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு வீடியோ பண்றோம். அது என்ன வீடியோ? மேரேஜ் கிஃப்ட் அன்பாக்சிங். எஸ், அதுவும் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆச்சு. இப்பதான் நாங்க வந்துட்டு மேரேஜ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போறோம். நாங்களும் வீடியோ எடுக்கிறதுக்காக அதை வச்சே இருந்தோம், உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக. பட் ஆனா அதை வந்துட்டு பிரிக்கவே எங்களுக்கு இத்தனை மந்த் ஆயிடுச்சு. சோ என்னென்ன கிஃப்ட்னு பாத்துடலாமா? அதுவும் இல்லாம சாண்டி நிறைய கிஃப்ட வந்து ஓபன் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கப்பு கிளாஸ் எல்லாமே வந்து சாண்டி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தொட்டுக்கு தட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டா. மீதி இருக்குது இது மட்டும் தான். ஏன்னா இது கொஞ்சம் பாக்ஸா கொஞ்சம் இருக்கனால ஓபன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 10 மாசம் கழிச்சு இப்பதான் அதுக்கு ஐடியாவே வந்திருக்கு. இல்ல, நான் வச்சே இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம இதை வந்துட்டு வீடியோ எடுத்து, ஏன்னா நமக்கு கல்யாணம் தான் ஒண்ணு காட்டவே இல்லை. சரி, இதையாவது வந்துட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுன்னா நிறைய இதை வந்துட்டு பொறுமை தாங்காம பிரிச்சாச்சு. சோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. சோ என்னென்னு ஒன்னொன்னா பாத்திரலாம் என்ன இருக்குன்னு எனக்கே கெஸிங் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னன்னு பாத்தியாடின்னு கேட்கவும் இல்ல. சோ என்னன்றத பாத்திரலாம். பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுவோம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஏய் அட பாயிலா இதே இப்பதான் பாக்குறீங்களாடான்ற மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்ன வரையுமே ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு நம்மளது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொடுத்தவங்க. நானா இப்ப கிஃப்ட் கொடுத்திருந்தேன்னா உடனே வந்துட்டு பாத்தியா பாத்தியா பாத்தியான்ட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷனை கேட்டு வாங்கினது நமக்கு திருப்தி ஆகும். அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாம என்னோட சர்க்கிள் எல்லாமே மொய்யா வச்சுட்டாங்க. சோ அதனால வந்து கிஃப்ட்ஸ் வந்து என் சைடு வந்து கம்மி தான். ஆனா இது சைடு ஃபுல்லா வந்ததுலாம் கிஃப்டா தான் வந்தது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தன் கிஃப்டா வந்து கொடுப்பேன் பார்த்தா, அப்ப கல்யாணத்துக்கு நீ ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணிருக்கீங்க, அப்புறம் மொய்யா வச்சுக்கோன்னு சொல்லி மொய்யா கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டா கிஃப்டா எல்லாம் ஒரே பொருளா கொடுக்கறதுக்கு மொய்யா வைக்கிறது பெட்டர். ஆனா எனக்கு வந்துட்டு மொய்யா வைக்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் எனக்கு கிஃப்டா பண்ணதான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு அது மெமரபிளா வச்சுக்கணும். இதே காசு கொடுத்தா அதை நம்ம செலவு பண்ணிடுவோம். ஆனா எனக்கு வந்துட்டு கிஃப்டா மெமரபிளா வேணுங்கிறது என்னோட கேரக்டர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். அதனால கிஃப்டா கொடுத்துட்டாங்க. மொய் வைக்கிறதே செலவு பண்ண காசை காம்பன்சேட் பண்ணதான். ஆக்சுவலா இப்ப ஒருத்தவங்களே இப்ப கல்யாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வால் கிளாக்கே 10 கொடுப்பாங்க. வீட்டுல 10 வால் கிளாக் மாட்ட முடியுமா? அப்படி இருக்கும் போது கிஃப்ட்ன்றது வந்துட்டு அறிவா கொட்டுது. போதும், நம்ம கிஃப்ட் பிரிக்க போயெல்லாம் ரொம்ப அப்படியே பொறுப்பா பேசுறீங்களா? அதெல்லாம் இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணலாம். அத வை, இத ஓபன். அது என்ன பேரே காணோம். பேர் இல்ல, ஏய் குண்டிட்டு வச்சிருக்க போறேமோ. ஐயோ, குண்டா இருந்தா இத்தனை மாசத்துல வெடிச்சிருக்குள்ள. ஓபன் பண்ணா வெடிக்கிற மாதிரி இருந்தா பாத்து. ஆனா இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு வெடிக்கிறது. இந்த பல்கா கொடுத்திருக்காங்க. ஓ மை காட், என்ன ஃபுட்பால் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபுட்பாலா? ஒருவேளை மாப்பிள்ள விளையாடுறதெல்லாம் ஃபுட்பாலே இருக்கீங்க. ஃபுட்பால் இல்லங்க, ஆக்சுவலா டப்பா மட்டும் தான். ஃபுட்பால் டப்பா. இது கத்திரிக்கோல் ஓபன் பண்ணிட்டேன். என்னங்க இது? சாம்பார் ஆப்பு பிராங்க். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு பிராங்க் எனக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து காஸ்கோவோட ஃபுட்பால் பாக்ஸ்ல வந்துச்சா. சரி, நான் விளையாடுறதெல்லாம் வீடியோ பார்த்திருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுட்பால் கொடுக்குறாங்களோன்னு ஒரு ஆசையில ஓபன் பண்ணேன். சோ ஹேண்ட் பேக் சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிளாக் கலர் இருக்கு. இது ஒரு மாதிரி ஸ்டைலா நல்லா தான் இருக்கு. யார் கொடுத்தான்னு தெரியல. அதுக்கு நியூஸே பண்ணாம இருக்கு பாரியா. அதெல்லாம் வந்துட்டு 10 பேக் வச்சிருக்கா. அதாவது புதுசா ஒன்னு வாங்கிட்டா கேர்ள்ஸோட மென்டாலிட்டி உடனே அது நாளைக்கே யூஸ் பண்ணிரணும். அதனால நான் யூஸ் பண்ணிடுவேன். இத பார்த்து ஏமாந்துட்டேங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிஃப்டே நமக்கு ரொனால்டோவோட போர்ச்சுகல் தான் போட்டுருக்கீங்க டீமோட பேர். நான் நம்பிட்டேனா எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பிடிக்கும், இவருக்கும் பிடிக்கும். இவர மாதிரி தான் நானும், எனக்கும் அது பிடிக்கும். சோ அதனால நான் வந்துட்டு ஃபுட்பால்னு நினைச்சேன். இனிமே வீட்ல விளையாடலாம்லாம் நினைச்சேன். இத ஞாபகார்த்தமா வச்சுக்க போறேன். உனக்கு வாங்கி தரேன். வேணாம், நான் போய் விளையாண்டுக்கிறேன். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். யாரு கிஃப்ட் பண்ணீங்களோ தேங்க்ஸ். வீடியோ பாத்தீங்க. ஏன்னா அது பேரே இல்ல, நீங்க தான் கிஃப்ட் பண்ணீங்கன்னு. அதுல பேர் இல்ல. அது மேபி இது லேபிள் கீழ விழுந்திருக்கலாம். இருக்கலாம். சரி, ஓகே. சரி, அடுத்து ஓபன் பண்ணுங்க. அடுத்து எடுங்க. ஜாக் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன். ரொம்ப பாசமா இருப்பாங்க. கூட பிறந்தவங்க மாதிரியே, அந்த மாதிரி. அதாவது நம்ம கூட பிறந்தவங்களோட வெளியில வந்துட்டு ரொம்ப கனெக்ஷனா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அண்ணன் தான். கூட பிறக்காத அண்ணன் அந்த மாதிரின்னு சொல்லலாம். என்ன கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓபன் பண்ணிரல. அதுக்கு சந்தியா என்னையதான் மறந்தேன்னு நினைச்சேன். ஆனா கிஃப்ட் ஓபன் பண்ணவும் மறந்துட்டு.
நீ போதும் ஒருத்தி போடுற ஏதோ என்னால முடிஞ்சது. ஆனா இன்னொன்னு சந்தியாட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, குப்பையெல்லாம் சாரி அது குப்பைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு யாராவது மெமரபிளா gift கொடுத்தாங்கன்னா அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரியே எங்கள்கிட்ட வந்து ஒரு 4 கட்டப்பை நிறைய வந்துட்டு இந்த gift பேப்பர்ஸ் மட்டும் இருக்கு. ஏன்னா அது வந்து சந்தியாவுக்கு வந்து மெமரிஸாம், அதனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. குப்பையெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றியா? குப்பை பொறிக்கேன்னு சொல்லல அவனே, கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன். இந்த மாதிரி gift பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கு. அது சேனல் பாக்குறவங்களுக்கே தெரியும், நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்கள்ட்டயுமே சொல்லியிருக்கேன். எல்லாரும் என்னைய மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிமே ரெகுலரா வீடியோ போடுறேன் அப்படிதான் நினைக்கிறோம், புரிய மாட்டேங்குது. இந்த மறுபடியும் பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், இது ஹெல்மெட் மாண்ட மாதிரி இருக்கு. எல்லாம் புது பாக்ஸா போட்டுருக்காங்களே, ஆனா யாருமே gift பாக்ஸ் போடலையா? என்னன்னு தெரியலையே. இல்ல கிஃப்ட் ஷாப்ல எப்பயுமே வந்துட்டு இதுக்குன்னா தனியா கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு செலவு எங்கேயோ போயிடும். சோ அதனால அவன் வாங்குற ஸ்டாக்ல இருந்த பாக்ஸ் தானே இருக்கும். 1 2 3 என்னங்க ஹேண்ட்பேக்கா இருக்கு? நல்ல வேலை குண்டு, இது வேற கலருக்கு இதா இருக்கு, நல்லா இருக்கு. ஐ சூப்பர், இது ஒரு ஸ்டைலா இருக்கு. ஐயா உன் காட்டுல மழை தான் 10ஓட 11 ஆச்சு. நல்லா இருக்கா? தேங்க்ஸ். இது யாரு? அண்ணன் தானே? தேங்க்ஸ் அண்ணா, சூப்பரா இருக்கு. நீசா என்னது, நீங்க பாசங்களுடன் என்றும் உன் அண்ணன் ஜாக். ஆமா, நீங்க பாசங்களுடன் என்றும் உன் அண்ணன் ஜாக். தேங்க் யூ. சரி ஓகே, அடுத்து இதை பிரிப்போம். ஜெயலக்ஷ்மி, ஹாப்பி மேரி லைஃப் சாண்டி. ஜெயஸ்ரீ ஒரு நிமிஷம் அழிஞ்சிருச்சுங்க, 10 மாசம் ஆச்சு அழியாத லெட்ல எழுதுனா. என்னமோ எனக்கு படிக்க தெரியாத மாதிரி ஜெயஸ்ரீ ஜெய வருதுல படிச்சு போங்க. ஜெயஸ்ரீ ஏன் உன் ஃப்ரெண்ட் உனக்கே தெரியல? ரெண்டு பேர் எனக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாதுல, அதனால ஜெயன் தெரியாதுன்னு இல்ல, அங்க வந்துட்டு அழிஞ்சிருந்தது அந்த பேரு. சரி விடு உடனே பாயுவியே. நான் ஏன்னா ஏன் இப்ப சாண்டி எனக்கு இதை சொல்லுதுன்னா, சாண்டி சில நேரம் தப்பா இங்கிலீஷ் பேசுவோம், அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு நீ இது பண்ணிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேண்ணா அவங்களுக்கே நான் தப்பா தான் பேசுவேன். ஓகே, என்னவா இருக்கும்? இது நினைக்கிறேன் மிரர் எல்இடி மிரரா? கண்ணாடி பார்த்தா என் அழகான மூஞ்சியே தெரியும். சார்ஜ் போட்டுக்கலாங்க. இது எல்இடி மிரர், லைட் கனெக்ஷனோட இருக்கு. இஞ்சிரும் போலயே தொங்குது. நல்லா இருக்கு. உடைஞ்சிருக்கா என்ன தெரியலையே. இல்ல சொருவணும் இல்ல. இருங்க சொருவி பாப்போம். நல்லா இருக்கு, இங்க பாருங்களேன். செம்ம வேற லெவல், உண்மையாலுமே வேற லெவல். ஆக்சுவலா என்னன்னா இவங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லா வந்து எல்இடியா, இது ஆக்சுவலா நாங்க மிரர்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உள்ள தான் ட்விஸ்ட் என்னன்னா போட்டோ தெரியுதா? தெரியும் கண்டிப்பா தெரியும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா எங்க போட்டோ உள்ள வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது எங்களோட ஃபேவரட் போட்டோ. இது வந்துட்டு முன்னாடி என்கேஜ். ஆக்சுவலா என்னன்னா சந்தியாக்கு வந்து ட்ரையல் மேக்கப் போடுறதுக்காண்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப எடுத்த போட்டோ சும்மா, இது நாங்க மொபைல்ல தான் எடுத்தோம், டிஎஸ்எல்ஆர்ல கூட எடுக்கல. பட் ஆனா இது எங்களோட ஃபேவ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் வந்து க்ரூம் ஆகி எடுத்துருந்தோம். ஏன்னா கல்யாண பேச்சுலாம் போய் அப்போதைக்கு வந்து 2 பேரும் கெட்டப்லாம் போட்டு அப்படி எடுக்கும் போது தான் அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேரேஜ் ஃபீல் வந்தது. ஆக்சுவலா இப்படி பார்த்தா மிரர் இல்ல, நல்லா இருக்கு. மிரர் இப்படி பார்த்தா, இப்படி காட்டுங்க, இப்படி பார்த்தா மிரர் அழுத்துனா நம்மளோட போட்டோ சொல்லுவாரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட். ரொம்ப நல்லா இருக்கு, கியூட். பெரிய கிஃப்ட் லாஸ்டா ஓபன் பண்ணுவோம், சைடே ஓபன் பண்ணிடலாம். ஏன் அங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓகே, ஏன் கேட்க கூடாதா? கேட்க கூட இந்த உலகத்துல இது இல்லையா? இன்னைக்கு சண்டே தூங்காது. ஏன்னா பேகா இருக்கு. இது நாங்க வந்துட்டு ஹால்ல ஆக்சுவலா நானே வந்துட்டு ஒரு 3 பேக் வாங்கி கொடுத்துருப்பேனா. 3 பேக், அதுல வந்துட்டு சந்தியாவுக்கு பிடிச்ச பாண்டா பேக் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு இப்போ ரீசெண்டா ஒன்னு வீடியோல பாப்பீங்க, அந்த பேக்குமே அது வந்து இன்னும் சொல்லல யார்ட்டையும். என்னவா இருக்கும்? என்ன இது? ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ரேம், போட்டோ ஃப்ரேம்.
வாவ் சூப்பர். என்ன சாமி இரு சொல்லு யாரு இது? வேணுமோ அட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா இவளுக்கு என்னடா சாமி பேர் கூட தெரியலையான்றுவாங்க. யாரு இது? கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனா? ராதே கிருஷ்ணன். அப்பா ராதேக்கும் ராதாக்கும் இல்ல இல்ல டிஃபரெண்ட் இருக்கு. சில பேர் நினைச்சுப்பாங்களா இது எந்த படத்துல கூட வருமே, படிக்காத படத்துல தனு சொல்லுறோம் உன் பேர் என்னப்பா? ராதாகிருஷ்ணன் சார் அப்படின்னு. கரெக்டா சொல்லிட்டேன். அதனால சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கு. யார் கொடுத்தானே பார்க்கவே இல்லையே. ஐயோ ஆமா, யார் கொடுத்தா? பேரு சரோஜா ராஜகோபால் கல்லுக்குடி. யாரோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சரோஜா கல்லுக்குடி. தேங்க்யூ. பெருசுக்கு போவோம். என்ன வச்சுக்காங்கன்னு தெரியல. பெருசா இருக்கு, பல்கா இருக்கு. ஆனா அவங்களே யாருடி? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிவேதா. ஐயோ மேரேஜுக்கு வேற போகவே இல்லை. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்ணியிருந்தா அதுக்கும் போல, மேரேஜுக்கும் போல. செருப்படி வித்து அவ என் கல்யாணத்துக்கு gift வச்சுட்டு போய் அவளுக்கு இப்பதான் இந்த வாரம் தான் அண்டே தான் ஆச்சு. ஆக்சுவலா இல்ல நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கா, சுத்தமா எங்களால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணமே நிறைய இதுக்கு போல. ஒரே ஒரு நாள் தான் சரி பரவாயில்ல மெனக்கெட்டு ஒரே நாள் 5 கல்யாணம் பண்ணுமா? 3 ஒரே நாள் 3 கல்யாணம். அங்கேயும் இங்கேயும் போ. நான்வெஜ் சாப்பிட்டோம். கல்யாணம்னா சோறு தானங்க முக்கியம். சந்தியா காலையிலே சாம்பாரான்ற மாதிரி இருந்துச்சு, சோத்துல சாம்பாரான கறி குழம்பு பார்த்தானே அவ்வளவுதான். அப்படியே எனக்கு நான்வெஜ் ஸ்மெல் இருந்துச்சு. கடைசியில பார்த்தா சாம்பார். ஒரே வெக்ஸ் ஆயிடுச்சு. அது கருணக்கிழங்கு சாப்பிட்டு போயிட்டு கறின்னு நினைச்சிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. தெரியலையே, ஃப்ரேம்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் போட்டுருக்கு. ஃப்ரேமா தான் இருக்குமோ? இங்கே இருக்குமோ? ஃப்ரேமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஃப்ரேமா இருந்தா அங்கேயே ஓபன் பண்ண சொல்லி இருப்பாங்களே. அங்கேயே சில இதெல்லாம் ஓபன் பண்ணோம் மேரேஜ்லயே. சாமி போட்டோ பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. என்னது இது? இதுவும் லைட் போட்டுக்கலாம். ஓ அப்படி. ஓ இதெல்லாம் லைட்டிங் எரியும் போல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே இருங்க, பண்ணி பார்த்தோம். பத்துமா? இங்க இருந்து இங்க வீடியோக்கு கவர் ஆகுமா? கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேல் இது போடு. நல்லா இருக்கு குண்டு. தெரியுதா? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இது யாருன்னே பார்க்கல போல. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் 3 பேரு. ஓ நிவேதா. 3 பேர் தான். ஆமா ரிஸ்வானா போடுது. 3 பேர் வந்து. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் ஃப்ரெண்ட்ஸா? நிவேதா மட்டும் தான் படிச்சேன். இல்ல ஆக்சுவலா 3 பேர் தான் பண்ணிருக்காங்கங்கறத நான் ஆக்சுவலா 3 பேர் கொடுத்திருந்தாங்க. ரிஸ்வானா, நிவேதா, இன்னும் வேற யாரோ. ஐயோ தம்ன திருப்படி அடிக்குங்களே. எங்கன போட்ட? சரி விடு, இங்க தான் இருக்கும் பாத்துக்கலாம். சூப்பர். எல்லாம் பயபக்தியான கிஃப்டா கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்கறதும் இருக்கு. இது ஆனா கண்டிப்பா இது வந்துட்டு போட்டோ தான். ஏன்னா இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஒருத்தர பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னதுமே அடிக்க வந்துருவாளுங்க. இது வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் 11th to 12th. அவ வந்துட்டு வளர்றேன் நல்லா. தமிழ் செல்வி என்ன பண்ணிருக்கானா, கண்டிப்பா எங்களோட போட்டோ ஃப்ரேமா இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் இல்லைங்க சார், அதான் ஏன்னா பார்த்தாலே தெரியுது. இவங்க இப்பதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுது. இப்போ பார்த்தாங்கன்னா செருப்படி கண்டிப்பா நிச்சயம் தான். இவ்வளவு சாமி போட்டோ கொடுத்துருக்காமோ? என்ன எல்லாம் ராதாகிருஷ்ணாவே கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு அப்படி ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நான் கூட போட்டோ ஃப்ரேம்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். பட் ஆனா சாமி இது கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எல்லாமே மேக்ஸிமம் எங்களுக்கு சாமி கிஃப்ட் தான் வந்திருக்கு. இன்னொரு இது என் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரேம் எடுத்துருவாங்க. இது என்னோட 1 to 5th ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. அங்கேயே வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. சோ எங்களோட ஃபேவரட்டான ப்ரீ வெட்டிங் ஷூட்டோட இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நாங்க சொன்னால ஃபேவரட் போட்டோன்னு அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சந்தியா மறந்துட்டேனா? சோ செம்மையா இருக்கு. எங்களோட ஃபேவரட்டா. அது எங்க மாட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் போட்டோ மாட்டுற மாதிரி இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த சோஃபாவே எங்க ஃப்ரெண்டு ஆக்சுவலா இந்த சோஃபாவே கிஃப்ட் தாங்க. ஃப்ரெண்ட் கொடுத்ததா. என்னோட காலேஜ் மேட்ஸ் யாதர், தைலா, சாரு அவங்க எல்லாரும் காலேஜ் மேட்ஸ். ஆபீஸ் மேட் தான் நானும் சொன்னேன். காலேஜ் மேட்ஸ் ஆபீஸ் மேட் தான். நான் அப்படியே நான் எடிட்டிங்ல போடுவேன். என்ன போட்டுருக்கேன் பாரு.
அதான் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும். மத்தவங்கள்ட்ட எல்லாம் கூட டெய்லி பேசுறது இல்ல, இவங்கள்ட்டையும் ரொம்ப பேசுறது இல்ல. சாருட்ட மட்டும் தான் பேசுவேன். அவ வந்துட்டு அவங்க சாரு வந்து இதோட சீக்ரெட் புக், அதனால அவங்க நிறைய பேர் ஸ்டோரியிலேயே பார்த்திருப்பீங்க. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணதுதான் இந்த சோஃபா. அண்ட் எங்களோட ஸ்டவ் வந்துட்டு எங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட் கிஃப்ட் சமைக்கிறதே கிஃப்ட் தான் அது. சோ எங்களோட ஸ்டவ் கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணதுதான் எங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு, ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுன்ட்டு. இண்டக்ஷனே நமக்கு கிஃப்ட் தான் வந்தது. இண்டக்ஷனுமா? ஆமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க இண்டக்ஷன். வீட்ல இருக்க எல்லாமே கிஃப்ட் பண்ணதுதான். கிளாக் கூட நாங்க சாரி பட்டு சாரி அவர் வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போனாரு. வெட்டிங்க்கு வந்து சாரி வாங்கியிருந்தோம் இதுல திருபுவனத்துல. அவர் வந்துட்டு அப்போதைக்கு சும்மா கிளிப்ஸ் மாதிரி கடை எடுத்து போட்டிருந்தோம், அது நல்லா ரீச் ஆயிடுச்சு. உடனே அவர் வந்துட்டு எங்க அட்ரஸ வாங்கி தெரியாம எங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா நாங்க வந்து தனியா இருக்கோம்ல, எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து மறுபடியும் எங்க வீட்டுக்கு காலங்காத்தாலே வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்து கால் பண்ணி அப்புறம் இங்க வந்து கிளாக் வந்து கிஃப்டா பிரசன்ட் பண்ணிட்டு கிளாக் மட்டும் இல்ல சாரி, அப்புறம் எனக்கு வேஷ்டி சட்டையும் கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, ட்ரெஸ்லாம் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா. ஆனா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா, நாங்க ஒவ்வொரு மேரேஜுக்குமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸா வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நல்ல கிஃப்ட்ஸா கொடுப்போம். சோ என் மேரேஜுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட, அதாவது இது வந்து சர்ப்ரைஸா கிடையாது, எங்கள்கிட்ட கேட்டுருவாங்க. ஆக்சுவலா சந்தியாட்ட வந்து கேட்டிருக்காங்க போல, உனக்கு என்ன வேணும், பீரோ வேணுமா, என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. சந்தியா வேகமா வந்து சோஃபா வேணும்னு சொல்லவும் இந்த சோஃபா வந்து மெயினா சோஃபான்னு சொன்னேன்னா, எனக்கு வந்துட்டு அதான் சொன்னேனே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு எனக்கு மெமரபிளா இருக்கணும். அண்ட் நான் பாக்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக இதுல வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுலதான் வந்துட்டு சோஃபால தான். ஆமா, ஆக்சுவலா இது ஆனா இது வந்து உண்மையாலுமே சந்தியா வந்து சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இதுலதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ இது என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததா இருந்தா அது நமக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி நீ அழுக்குகளோட தானே இதுல ஏறுற. அதெல்லாம் வந்துட்டு இவர் ரொம்ப சுத்தமா தான் நான் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஏன் ஸ்டவ் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னேன்னா, நான் டெய்லி எப்படினாலும் சாப்பிடாம இருப்போமா, குக்கிங் பண்ணி தானே ஆகணும். சரி விடு, 2 நாளுக்கு ஒன்ஸ் சாம்பார் வச்சா 2-3 நாள் வச்சுக்க வேண்டியதான், அதுல தப்பு என்ன இருக்கு? என்ன குண்டு இந்த வீடியோல வந்து கோத்து விடுற அதானே சும்மா சொன்னேன். அதனால மெயின் ரீசனா வந்துட்டு ஸ்டவ்னு சொன்னேன். ஏன்னா டெய்லி ஸ்டவ் பார்க்கும் போது அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுன்ற ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னும் வேற என்ன கிஃப்ட் வந்துச்சு? வேற இது வந்தது, ஐஸ்கிரீம் பவுல்ஸ் இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் இருக்கு மேல கிடக்கு. இப்போ என்ன உங்களுக்கு இந்த அந்த கேஸ் ஸ்டவோட இதுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். என்னது கேஸ் ஸ்டவ்? இது கொஞ்சம் பால் அடைஞ்சிருக்கும். ஆக்சுவலா இத ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல கொடுக்கும்போது நாங்க இதை என்ன நினைச்சிட்டோம்னா, டிவி கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சோம். நீ நினைச்சிருப்ப, எனக்கு தெரியும். அவங்களும் என்கிட்ட கேட்டுதான் வாங்கினாங்க. நான் தான் ஸ்டவ் தான் வேணும், அது வந்துட்டு வீட்லயே வாங்கி கொடுக்குறேன். ஆக்சுவலா இது செம்ம சூப்பரா பிரீமியமா இருக்கும். இது ஆக்சுவலா பிளாக் கலரு கிளாஸ் தான், பிளாக் தான் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லி வெக்கமே எல்லாம் வாங்கி கேட்டு வாங்கி. ஆனா சர்ப்ரைஸ் வாங்குனீங்களா ஸ்டேஜ்ல? சர்ப்ரைஸ், என்ன கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்கீங்க, இன்னும் கேஸ் ஸ்டவ்லாம் கொடுத்துருக்கீங்க. வாவ், வெரி நைஸ். அப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ், அப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷின் இதெல்லாம் சொல்லாமே சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தாரு. ஊட்டி போய் தான் வாங்கணும் அந்த இது. சாரி வாஷிங் மிஷினும் இல்ல வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வந்து நான் சர்ப்ரைஸா நான் வாங்கி கொடுத்தேன் தானே சொன்னேன். ஆக்சுவலா அப்பதான் மண்டை குழம்பிரும். அப்படிதான் பைத்தியம். இல்ல கல்யாணம் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆச்சுல, இப்ப தனியா இருக்கனால கையில துவைக்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. அதே மாதிரி இல்லாம நிறைய ஜாமான் வேஸ்டா போயிட்டே இருந்தது. சோ அத டக்குன்னு இருக்கிறது கெடுதல் தான், இருந்தாலுமே வந்துட்டு அது இல்லாம மெயின்டைன் பண்ண முடியல. வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் வைக்க முடியும், அந்த இதெல்லாம் வைக்க முடியல. அப்புறம் சாண்டியை பார்க்க ஒரு மாதிரி இதா இருந்துச்சா, சர்ப்ரைஸா வந்து போட்டேன். வந்துட்டு போட்டாருடா அப்படியே எக்ஸாக்ட். நான் ஆக்சுவலி அவருக்கு செலவு ஆகக்கூடாதுன்னு நான் அது எதுவுமே சொல்லிக்காம நான் இது பண்ணது. ஆனா அவர் வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலா சாண்டி வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்து 55 இன்ச் TCL QLED டிவி வாங்கி கொடுத்துச்சு. அப்புறமேட்டு ஏசி வாங்கி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பேருக்குமா ஆக்சுவலா. அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஒரு வாய் தான் வச்சான். இந்த வீட்ல எல்லாம் அப்பதான் சொன்னோம், எங்களுக்கு குளு குளுன்னு இருக்கிற எங்களுக்கு எல்லாம் ஏசிய தேவையில்லைன்னு. இப்பதானே வந்திருக்க இரு, உனக்கு ஒரு பதவி நான் முடிஞ்சிச்சு. அப்புறம் அவனே கூட்டு போய் எங்களுக்கு வந்துட்டு டார்லிங் ஏசி எடுத்து கொடுத்தான், LG ஏசி. அவனா எடுத்து கொடுத்தானா, இதுதான் கைதான் காட்டணும், நாங்க தான் வாங்கணும். அப்புறம் காசு வேற கொடுப்பாங்களா நமக்கு. சோ இதுதான் எங்களோட மேரேஜ் கிஃப்ட்ஸ் எல்லாம். ஆனா அவன் ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு
ஃப்ரீயா வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு பை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா ஆமா அதுவே பெரிய கிஃப்ட் பாத்தீங்களா. எங்களுக்கு என்ன கிஃப்ட்னு இந்த கல்யாணத்துக்கு மஞ்சள் பை மாதிரி ஒரு பை போடுவாங்கல்ல அந்த பையே எங்களுக்கு gift தாங்க. அந்த பையே எங்களுக்கு gift தான். அந்த பை இன்னும் எங்களுக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு மேரேஜ்ல நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட லவ் ஸ்டோரியில இருந்து எங்க மேரேஜ் ஸ்டோரி வரைக்கும் பார்ட்டா நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா நான் வந்துட்டு சொல்றேன். ஏன்னா எங்களோட மேரேஜே பெரிய சம்பவமா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுலயே நாங்க அவ்வளோ டிலேவாலாம் போயிட்டோம். ஸோ இப்போ அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அது நம்ம அந்த வீடியோல பார்ட்டா போடுவோம்ல அதுல நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். இந்த பையே எங்களுக்கு gift தான். ஆமா இந்த பையே எங்களுக்கு gift தான். இதுக்கு நாங்க காசு கூட கொடுக்கல. எங்க அண்ணன் எங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதையும் நம்ம பதிவு பண்ணிடணும். ஃப்ரீயா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஷாம் விக்னேஷ் சந்தியா போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இன்னும் நிறைய கிஃப்ட்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்று தேட முடியல. எல்லாமே யூஸ் பண்ண. ஸோ என்னோட பேரண்ட்ஸுமே நிறைய கொடுத்தாங்க அண்ட் இவங்க வீட்லயும் நிறைய கொடுத்தாங்க. எல்லாமே நாங்க வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான் வச்சுட்டு யூஸ் பண்றோம். சில இது யூஸ் ஆகுது, சில இது மேலேயே கிடக்கு. ஸோ இதான் எங்களோட மேரேஜ் கிஃப்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோஸ். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபன்னாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இன்னும் ஃபன்னா இன்னும் என்டர்டைன்மெண்டா உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரும். லவ் ஸ்டோரி வந்துட்டு பார்ட்டா நாங்க வந்துட்டு எங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்றோம். அதுல நிறைய திட்டு இவர் தான் வாங்குவார் என்கிட்ட. அதனால So okay, bye families. Keep supporting.